வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது நேரோ எப்படி ரைட் பண்ணுறது. அதாவது நேரோ அப்படின்னா நம்மளோட சிடி, டிவிடி, விசிடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட சிடியை உங்களோட யூபிஎஸ்சில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு, இப்போ சிடி சிடி டு சிடி காப்பி பண்ணோம் அப்படின்னா சிடி காப்பி பண்ணுற சிடியை உள்ளே போட்டுட்டு காப்பி சிடி அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த சிடி அப்படின்னா அதுவே ரைட் ஆகிக்கும். டேட்டா பர்னிங் அப்படிங்கிறது நம்மளோட எம்டி சிடியில் நம்ம ஃபைலை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம டேட்டா பர்னிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் டேட்டா பர்னிங் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் நமக்கு ஆட் ஃபைல் கேட்கும். ஸோ அந்த ஆட் ஃபைலை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ என்னோடதில் சிடி டிரைவ் இல்லாதனால இது இந்த மாதிரி வரும். இப்போ நான் ஒரு ஃபைலை அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். இது வெறும் எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் ஒரு இமேஜை இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டோட நேம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மேலே இன்சர்ட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு சிடி ஓப்பன் ஆகும்போது அந்த ஃபைலோட டாக்குமெண்ட் நேம் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும். ஸோ இதில் நம்மளோட டாக்குமெண்ட் நேமை டைப் பண்ணுங்கள். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் ட்ரைவ், அதாவது அந்த ட்ரைவுக்கு ஓப்பன் ஆகும்போது அந்த ட்ரைவோட இது நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேவையில்லை, நமக்கு ட்ரைவுங்கிறது தேவையில்லை. நம்ம நேம் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே காமிச்சிக்கும். ஸோ காமிச்சோன்னே நீங்கள் வேறு எதுவுமே இதில் பண்ண வேணாம். இதில் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு அந்த உங்கள் டிவிடியில் போட்டிங்கன்னா டிவிடியில் பர்ன் ஆகும், டிவிடியில் போட்டாங்கன்னா டிவிடியில் பர்ன் ஆகும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டிவிடி. ஸோ இதில் டிவிடி சிடியில் நம்ம டேரெக்டாக நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம பர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை காப்பி பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது எப்படின்னாக்கா என்னோடய யூடியூப் லிங்க்கில் உங்களோட நேரோ சாஃப்ட்வேர் நான் லிங்க் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதிலே சீரியல் கீயும் கொடுத்துருப்பேன். சப்போஸ் சீரியல் கீ எடுக்கலை அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் எபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். அதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களோட என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷனை நோட் பண்ணி நீங்கள் நெட்டில் அதோட சீரியல் கீ எடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.